NCM லேர்னிங் சென்டர். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் அண்ட் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் அந்த கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் டிஎன்பிஎஸ்சி ஏஇ போஸ்ட் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் இந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக ஒரு தடவை கோத்ரூ பண்ணிடுங்க. சரியா? ஸோ கோத்ரூ பண்ணிங்கன்னா மினிமம் ஒரு 2 to 3 மார்க்ஸ் நம்ம எடுக்க முடியும். ஸோ இந்த டாபிக்ஸில் அவுட்லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பேட்டரிக்கும் சூப்பர் கெப்பாசிட்டருக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம். அடுத்து ரெண்டாவது சூப்பர் கெப்பாசிட்டர் பற்றியான சில பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போகிறோம். அடுத்து மூணாவதா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர்ஸ், கெப்பாசிட்டரில் வந்து இப்போ எனர்ஜி ஸ்டோர்ட் இருக்கும், அந்த ஃபார்மாஸ் என்ன, அந்த ரிலேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கடைசியாக இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நான் லிஸ்ட் பண்ணுவேன், நீங்கள் அதை சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த 4 சப்டாபிக்ஸ் தான் அவுட்லைன்ஸ். ஓகே, இப்போ இந்த சப்டாபிக்ஸ் ஒன் பை ஒன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த சூப்பர் கெப்பாசிட்டருக்கும் பேட்டரிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். பேட்டரியும் வந்து ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய எலமெண்ட் தான், சூப்பர் கெப்பாசிட்டரும் ஒரு எனர்ஜி வந்து ஸ்டோர் பண்ணக்கூடிய எலமெண்ட் தான். அப்போ ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரியா? ஸோ அதோட கம்பேரிசன்ஸ் ஃபர்ஸ்ட் சூப்பர் கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா ஹையர் பவர் டென்சிட்டி, பேட்டரி வந்து லோவர் பவர் டென்சிட்டின்னு சொல்லுவோம். நல்லா வச்சுக்கோங்க. சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஹையர் பவர் டென்சிட்டி, பேட்டரி வந்து லோவர் பவர் டென்சிட்டி. ஏன் அப்படிங்கிறத நான் ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ரெண்டாவது பாயிண்ட்ஸ், சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து லோவர் எனர்ஜி டென்சிட்டிம்பாங்க, பேட்டரி வந்து ஹையர் எனர்ஜி டென்சிட்டிம்பாங்க. நல்லா இதை மாற்றி குழப்பிடக்கூடாது. சூப்பர் கெப்பாசிட்டர் பார்த்தா ஹையர் பவர், பேட்டரின்னு பார்த்தா ஹையர் எனர்ஜி. அப்போ பவர்னா என்ன, எனர்ஜினா என்ன, ஏன் சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஹையர் பவர்னு சொல்கிறோம், ஏன் பேட்டரியை வந்து ஹையர் எனர்ஜின்னு சொல்கிறோம். சரியா? ஸோ அது தெரியணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நமக்கு தெரியும் எனர்ஜி வந்து பவர் இன்டு டைம் அப்படிங்கிறது தெரியும். சரியா? பவர் இன்டு டைம். இந்த சூப்பர் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கும், இன்ஸ்டன்ட் பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பட் டைம் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கோ சரி இல்லை டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கோ டைம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். குயிக்காக டிஸ்சார்ஜ் ஆயிரும், இல்லை சார்ஜ் பண்ணுறதுக்கும் குயிக்கான டைமில் சார்ஜ் பண்ணிடலாம். சரியா? டைம் டேக்கன் வந்து கம்மியாக இருக்கும் சூப்பர் கெப்பாசிட்டரில் வந்து. ஸோ அதனால் வந்து என்ன ஆயிடுது, எனர்ஜி வந்து கம்மியாயிடும். சூப்பர் கெப்பாசிட்டரை பொறுத்தவரையில் எனர்ஜி வந்து கம்மி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சூப்பர் கெப்பாசிட்டரில் வந்து எனர்ஜி வந்து கம்மியாக இருக்கும், பேட்டரியில் வந்து எனர்ஜி வந்து அதிகம். ஏன்னா பேட்டரியோட சைஸ் வந்து பெரிய சைஸாக இருக்கும். நல்லா கவனிங்க, பேட்டரியோட சைஸ் வந்து பெரிய சைஸ். சின்ன சின்ன பேட்டரி பார்த்துருப்போம், அதை நீங்கள் மைண்ட் ஏற்றாதீங்க. பட் பவர் ஹவுஸ் சில பவர் பிளான்ட்லாம் பேட்டரிஸ் இருக்கும், அது சைஸ் வந்து பெருசாக இருக்கும். ஏன்னா அது வந்து ஹையர் எனர்ஜி டென்சிட்டி. கெப்பாசிட்டர் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து கம்மியாக இருக்கும், பவர் எனர்ஜி வந்து கம்மி, பட் பவர் இன்ஸ்டன்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேவா? அடுத்து பேட்டரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பவர் வந்து கம்மியாக இருந்தாலும் டைம் வந்து அதிகம். ஒரு ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கணும். நீங்கள் பவர் பிளான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் எக்யூப்மெண்ட்ஸ், டிசி எக்யூப்மெண்ட்ஸ்க்குலாம் பவர் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ ரொம்ப 2-3 நாள் தாங்குற மாதிரி இருக்கும். அந்த பேட்டரி வந்து ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு 48 மணி நேரம் 60 மணி நேரம் ஆகும் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு. பட் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு உங்களுக்கு 5 to 6 மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகிடும். சரியா? ஸோ புரிஞ்சுக்க முடியுதா? சூப்பர் கெப்பாசிட்டருக்கும் பேட்டரிக்கு இதை புரிஞ்சுக்க முடியுதா? எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா ரேசிங் கார், அதில் வந்து சூப்பர் கெப்பாசிட்டர் வச்சிருப்பாங்க. ரேஸ் ஆக்சிலரேஷன் அதிகமாக எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல சூப்பர் கெப்பாசிட்டர் இருக்கும். ஏன்னா ரேஸ் பண்ணும்போது பவர் தான் அதிகமான பவர் இருக்கும், இன்ஸ்டன்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கும். நார்மல் காரை விட்டுருங்க, பட் ரேசிங் கார் ஆக்சிலரேஷன் அதிகமாக போகக்கூடிய கார், ஸ்போர்ட்ஸ் கார், அந்த மாதிரியான காரில் பார்த்தீங்கன்னா ரேசிங் ஆக்சிலரேஷன் வந்து ரொம்ப அதிகம். அப்போ ஆக்சிலரேஷன் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இன்ஸ்டன்ட் பவர் வந்து அதிகமாக இருக்கணும். இன்ஸ்டன்ட் பவர் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. ஏது பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பவர் வந்து கம்மி தான், பட் எனர்ஜி வந்து ரொம்ப நாளைக்கு வந்து லாங் டைமாக அது இருக்கணும். அந்த மாதிரி உள்ளது பவர் ஹவுஸ்க்கு யூஸ் ஆகும். சரியா? இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். இதுதான் ஹையர் பவர் டென்சிட்டி. ஏன் சூப்பர் கெப்பாசிட்டர் ஹையர் பவர் டென்சிட்டின்னு சொல்கிறோம், ஏன் பேட்டரி வந்து ஹையர் எனர்ஜி டென்சிட்டின்னு சொல்கிறதுக்கான வித்தியாசம் இதுதான். சரியா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னும் இதை ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரியோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பேட்டரியோட சைஸ் பெருசாக இருக்கிறதுனால எனர்ஜி வந்து அதிகம், எனர்ஜிக்கு ஸ்டோர் பண்ணிக்கிறது எனர்ஜி வந்து அதிகம். சூப்பர் கெப்பாசிட்டருக்கு வந்து சைஸ் வந்து கம்மி, ஆனால் இன்ஸ்டன்ட்டாக கொடுக்கக்கூடிய பவர் வந்து அதிகம். அது நீங்கள் வச்சுக்கோங்க. இதை மாற்றிட்டீங்கன்னா 1 மார்க் உங்களுக்கு போயிடுச்சு. அடுத்து 3ஆவது பாயிண்ட்ஸ், சூப்பர் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸை சார்ஜ் பண்ணிக்கலாம், பாஸை டிஸ்சார்ஜ் ஆகிரும். ஏன்னா வந்து எனர்ஜி கம்மியான எனர்ஜி தான், அதனால் சார்ஜிங் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். பட் பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோவர் சார்ஜிங், ஸ்லோவர் டிஸ்சார்ஜிங். சார்ஜ் ஆகிறது ரொம்ப நேரம் எடுத்துக்கிறோம், டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கும் ஸ்லோவர் டைமாக எடுத்துக்கும். அடுத்து 4th பாயிண்ட், லைஃப் சைக்கிள் வச்சு கம்பேர் பண்ணோம் அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டருக்கு வந்து லாங்கர் லைஃப் சைக்கிள் வந்து லாங்கர் லைஃப் சைக்கிள் இருக்கும். 1 மில்லியன் சார்ஜ் ஆர் 1 மில்லியன் டிஸ்சார்ஜ் இருக்கும்.
பட் பேட்டரிக்கு பார்த்தீங்கன்னா லிமிடெட் சைக்கிள் தான், 500லேருந்து 1000 தான் இருக்கும். சரியா, இது மேஜர் டிஃப்ரென்ஸ். அடுத்து 5வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டியில் வந்து லோ செல்ஃப் டிஸ்சார்ஜ். செல்ஃப் டிஸ்சார்ஜ்ங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேட்டரி அந்த சூப்பர் கெப்பாசிட்டரை வந்து எந்த லோடு கூட கனெக்ட் பண்ணாமல் இருந்தாலும் சும்மா நம்ம ஐடியலாக வச்சுருந்தா கூட சார்ஜ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஸோ அதாவது செல்ஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து லோ செல்ஃப் டிஸ்சார்ஜ். நீங்கள் ஐடியலாக வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஐடியலாக வச்சுருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் ஆகாது. பட் பேட்டரியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஐடியலாக வச்சுருந்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்சார்ஜ் வந்து ஸ்பீடாக இருக்கும், குயிக்காக இறங்கிடும். ஸோ அதனால தான் ட்ரிகிள் சார்ஜிங் சொல்லுவாங்க. நீங்கள் பவர் பிளானில் படிச்சிருப்பீங்க, பவர் ஹவுஸில் உள்ள ப்ராக்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரிகிள் சார்ஜிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிகிள் சார்ஜிங்கிறது என்ன அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ஐடியலாக இருக்கும்போது அந்த பேட்டரி வந்து அதனுடைய பவர் இறங்கிடும், எனர்ஜி வந்து குறைஞ்சிரும். அப்போ அது குறையாம இருக்கிறதுக்கு என்னன்னா ட்ரிகிள் சார்ஜிங், கொஞ்சம் சார்ஜிங் மைனூட்டாக ஒரு சார்ஜிங் கொடுப்பாங்க, மினிமமான ஒரு சார்ஜிங். அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பேட்டரி வந்து ஐடியலாக இருந்தால் கூட டிஸ்சார்ஜ் ஆகாது. புரிஞ்சுக்க முடியுதா? ஸோ சூப்பர் கெப்பாசிட்டருக்கு அந்த ட்ரிகிள் சார்ஜிங் தேவைப்படாது. ஏன்னா அதுக்கு வந்து செல்ஃப் டிஸ்சார்ஜ் வந்து லோ. பட் பேட்டரிக்கு வந்து செல்ஃப் டிஸ்சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கும், சீக்கிரத்துலேயே வந்து டிஸ்சார்ஜ் ஆயிரும். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும், வெளியே இருந்து ட்ரிகிள் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது. ஓகேவா? அடுத்த பாயிண்ட்டு வோல்டேஜ் லிமிடேஷன் வச்சு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து லிமிட்டட் வோல்டேஜ் ரேஞ்சு தான். பட் பேட்டரிக்கு வந்து ஒய்ட் ரேஞ்ச் ஆஃப் வோல்டேஜ் ரேஞ்சு. எப்படி சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான், சரியா? பட் பேட்டரிங்க பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும், அதிகமாக இருக்கும். சின்ன சின்ன பேட்டரிஸ்லாம் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க பேட்டரிஸில் வந்து. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பவர் பிளான்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 220 வோல்ட் டிசி அப்படின்னா 2 வோல்ட்டாக 110 செல்லை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, சரியா? பேட்டரிக்குன்னா ஒரு பெரிய ரூம் இருக்கும் பவர் பிளான்ல பார்த்தீங்கன்னா. அந்த பேட்டரி ரூமில் பார்த்தீங்கன்னா 220 வோல்ட் டிசி வேணும்னா 110 செல்லு, ஒரு செல் பெருசு பெருசாக இருக்கும், அப்படி 110 செல் சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு 220 வோல்ட் கிடச்சிடும். இதே 48 வோல்ட் டிசி வேணும் அப்படின்னா 24 நம்பர் ஆஃப் பேட்டரி செல்லை வந்து 2 வோல்ட் ஈச் வந்து 2 வோல்ட், அதாவது சீரியஸாக கனெக்ட் பண்ணி 48 வோல்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ நமக்கு வந்து எந்த வோல்டேஜ் ரேஞ்ச் வேணுமோ அந்த இடத்துல உள்ள டெர்மினல் வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஒயிட் ரேஞ்ச் நம்ம என்ன வோல்டேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். பேட்டரிஸ்லேருந்து எனக்கு 2 வோல்ட் வேணும்னா முதல் செல்லேருந்து 2 வோல்ட் எடுத்துக்கணும், 4 வோல்ட் வேணும்னா 2வது செல்லேருந்து எடுத்துக்கலாம், சரியா? இது மாதிரி எனக்கு 20 வோல்ட் வேணும் அப்படின்னா அந்த 10வது செல் 20 வோல்ட் கிடைக்கும், அந்த செல்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஒய்டு வோல்டேஜ் ரேஞ்ச் நமக்கு கிடைக்கும். பட் சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து அப்படி கிடையாது, ஒரே ஒரு எலமெண்ட் தான், லிமிட்டட் வோல்டேஜ் ரேஞ்ச் தான் நம்மளால இருக்க முடியும். இதுதான் இந்த ரேஞ்ச் வந்து இதுதானா இதுதான். அடுத்த பாயிண்ட்ஸ், சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஒரு என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியல், வந்து ரொம்ப என்வரன்மெண்ட் ஃப்ரெண்ட்லி மெட்டீரியலாக இருக்கும். பட் பேட்டரிஸில் அப்படி கிடையாது. ஏன்னா அதோட கெமிக்கல்ஸ், பேட்டரிஸில் உள்ள கெமிக்கல்ஸ்லாம் அது என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியான கெமிக்கல்ஸ் இருக்காது, சரியா? என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லின்னு பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கெப்பாசிட்டர் தான் பெஸ்ட், பேட்டரிஸ் வந்து கொஞ்சம் ஒஸ்ட் தான். அடுத்து 8வது பாயிண்ட்ஸ், காஸ்ட் பார்க்கும்போது சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஹையர் காஸ்ட், பட் பேட்டரி வந்து லோவர் காஸ்ட், சரியா? இந்த 8 தான் மேஜர் டிஃப்ரென்ஸ் கம்பேரிசன்ஸ். அடுத்து ஒரு பாயிண்ட்ஸ், பேட்டரிஸ் வந்து எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக எனக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணணும், ரொம்ப நாளைக்கு எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கணும், பவர் டெலிவரியை விட எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல வந்து பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது வந்து பேட்டரிஸ் வந்து ஒரு எனர்ஜி டென்சிட்டி அதிகம். ஸோ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம் அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்குது, லாங் டிரைவிங் ரேஞ்ச். எனக்கு சில எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லாங் போகணும், பேட்டரி வந்து காலியாக கூட ரொம்ப நேரம் டிஸ்சார்ஜ் ஆகாமல் இருக்கணும், லாங் டிரைவிங்க்கு போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து சூப்பர் கெப்பாசிட்டர் இருக்குது, பேட்டரிஸ் இருக்குது. சூப்பர் கெப்பாசிட்டர் வந்து ஆக்சிலரேஷன், அது ஹை பவர் இன்ஸ்டன்ட் பவர் கொடுக்கறதுக்கு சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்து நீங்கள் லாங்காக டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது, சீக்கிரத்தில் டிஸ்சார்ஜ் ஆகக்கூடாது, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல வந்து அந்த பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிள், மாடர்ன் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா உள்ள வந்து என்ன பேட்டரிஸ் இருக்கும், சூப்பர் கெப்பாசிட்டரும் இருக்கும், சரியா? சில லோ எண்டு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கும், டிரைவிங் ரேஞ்ச் வந்து கம்மியாக இருக்கும், எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொஞ்சம் தூரம் தான் போகக்கூடிய ரேஞ்ச் இருக்கும், அந்த வெஹிக்கிளுக்கு வந்து சூப்பர் கெப்பாசிட்டர் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஓகேவா? அடுத்து 2வது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ரினியூவபிள் எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் வந்து கிரிட்டில் கனெக்ட் ஆகாமல் இருக்குது அந்த இடத்துல பேட்டரிஸ் வந்து கண்டிப்பாக தேவை. சில இடத்துல பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் இருக்கும், சோலார் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், நல்லா கவனியா, சோலார் ஸ்ட்ரீட் லைட் வச்சுருப்பாங்க. ஸ்டாண்டர்லோன் சோலார் சிஸ்டம், ஸ்டாண்டர்லோன் சோலார் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா கிரிட் கூட இல்லாமல் தனியாக சோலார் இருக்கும், அந்த சோலார்ல இருந்து ஸ்ட்ரீட் லைட்டை யூஸ் பண்ணியிருப்பாங்க, சில இடத்துல பார்க்கலாம். அப்போது சில ரோட்டோரத்தில் இடத்துல உள்ள இடத்துலலாம் ஸ்ட்ரீட் லைட் இருக்கும், ஸ்ட்ரீட் லைட் வந்து சோலார் வச்சு பண்ணியிருப்பாங்க, பட் கிரிட் கூட கனெக்ட் ஆகிருக்காது. அப்போ என்ன ஆகும்னா சோலார் இருக்கிற டைம் தான் நமக்கு என்ன ஆகும், அந்த லைட் வெளிச்சம் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம், ஆனில் இருக்கும் பவர். சோலார் கம்மி ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து தெரியாது. அப்போ அந்த பேட்டரி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே பேட்டரி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சோலார்லேருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வந்து பேட்டரி வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறோம்.
எப்போ வந்து சோலார் வந்து இல்லாத டைமில், இருட்டு டைமில் வந்து என்ன ஆகும்னா இந்த பேட்டரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகும். அப்போ எனர்ஜி வந்து அங்கே அதிகமான ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ எனர்ஜி அதிகமாக ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து லாங் டைமுக்கு வந்து அந்த டிஸ்சார்ஜ் இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து பேட்டரிஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரியா? எங்கெல்லாம் இந்த ரினியூவபிள் எனர்ஜி சிஸ்டம், சோலார் சிஸ்டம் வந்து கிரிட் கூட கனெக்ட் ஆகாமல் இருக்கோ அங்கே வந்து பேட்டரி தான் வச்சிருப்பாங்க. நீ பார்த்தீங்கன்னா தெரியும், பேட்டரி தான் வச்சிருப்பாங்க. சூப்பர் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஏன்னா அங்கே வந்து இன்ஸ்டன்ட் பவர் கம்மி. ஒரு லைட் எரிய வச்சா போதும், பவர் வந்து கம்மி தான். பட் நீங்கள் ரொம்ப நேரத்துக்கு எரிய வைக்கணும், அதான் மேட்ரு. அடுத்து மூணாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, லோட் பேலன்சிங்க்கு வந்து கிரிட்ல சில இடத்துல எனர்ஜி ஸ்டோரேஜ் எலமெண்ட் வச்சிருப்பாங்க. அந்த இடத்துலையும் பேட்டரிஸை யூஸ் பண்ணுவாங்க. சரியா? இந்த மூணு மெயின் எக்ஸாம்பிள் ஃபார் பேட்டரிஸ். சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் எங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எங்க வந்து இன்ஸ்டன்ட் பவர் வந்து அதிகமாக தேவைப்படுது, ஆக்சிலேஷன் வந்து எங்கெல்லாம் அதிகமாக இருக்கும், அந்த இடத்துல வந்து சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து சூப்பர் கெப்பாசிட்டர் பற்றி சில பேசிக் பாயிண்ட்ஸ். நம்ம கெப்பாசிட்டர்ஸ் பற்றி படிச்சிருக்கோம். அது என்ன சூப்பர் கெப்பாசிட்டர்? சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ் ரெண்டுலேயே பார்த்தீங்கன்னா சில கன்ஸ்ட்ரக்ஷன்ல சில டிஃப்ரென்ஸ், சில வித்தியாசப்பட்டிருப்பாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, கெப்பாசிட்டர்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு தெரியும், ஒரு 2 பிளேட் இருக்கும், இடையில எலக்ட்ரோலைட் இருக்கும். அதே மாதிரி தான் சூப்பர் கெப்பாசிட்டர்ஸ், பட் டபுள் லேயராக இருக்கு, அவ்வளோதான். கெப்பாசிட்டன்ஸ் டபுள் லேயர் கெப்பாசிட்டன்ஸ், அதனால சூப்பர் கெப்பாசிட்டர்னு சொல்கிறோம். மல்டி லேயர், அந்த லேயர் வந்து மல்டியாக இருக்குது, அவ்வளோதான். மல்டியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இன்ஸ்டன்ட் பவர் அதிகமாக கிடைக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. சரியா? இந்த டபுள் லேயர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஹெல்மோட்ஸ் லேயர்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நார்மல் கெப்பாசிட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளேட் தான், ஒரு 2 பிளேட் இருக்கும், இடையில எலக்ட்ரோலைட் இருக்கும், இடையில டயலக்ட்ரிக் மீடியம் இருக்கும். இங்கே வந்து மல்டி லேயர், அவ்வளோதான். ஏன் மல்டி லேயர் கொடுக்காங்க? பவர் இன்ஸ்டன்ட் பவரை கூட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. ஓகேவா? அதான் சூப்பர் கெப்பாசிட்டர்னு சொல்கிறோம். ஓகே, இந்த சூப்பர் கெப்பாசிட்டருக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரா கெப்பாசிட்டர்ஸ் அப்படி சொல்லலாம், சூடோ கெப்பாசிட்டர்ஸ் சொல்கிறான், இல்லை எலக்ட்ரிக் டபுள் லேயர் கெப்பாசிட்டர்ஸ். இந்த 3 நேமில் ஏதாவது ஒரு நேம் வச்சு அவங்க வந்து சொல்லணும். சரி, கெப்பாசிட்டருக்கு சூப்பர் கெப்பாசிட்டருக்கு இன்னொரு நேம். ஓகே, இதுதான் இந்த சூப்பர் கெப்பாசிட்டருடைய பேசிக்ஸ். அடுத்து வந்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர்ஸ், அந்த ரிலேஷன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக கெப்பாசிட்டர்ஸ்க்கு என்ன வருதோ அதே தான், வேறு ஒன்றுமே இல்லை. அந்த எனர்ஜி ஸ்டோர்டு ஈக்குவேஷன்ஸ் வந்து கெப்பாசிட்டருக்கு என்ன வருமோ அதான் வரப்போகுது, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஸ் பார்க்குறோம், கெப்பாசிட்டன்ஸ் பொட்டன்ஷியல், அதுக்கு உள்ள ரிலேஷன்ஸ் வச்சு பார்க்கணும். சரியா? எனர்ஜி ஸ்டோர்டு தான், எனர்ஜி ஸ்டோர்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியலில் இருக்கிற மாதிரியான ஈக்குவேஷன்ஸ். ஸோ நமக்கு தெரியும் E is equal to half CV², ஒரு நார்மல் கெப்பாசிட்டருடைய எனர்ஜி ஸ்டோரேஜ் வேல்யூ. இதெல்லாம் ஃபார்முலா ஆஃப் CV². சிங்கிறது என்ன? கெப்பாசிட்டன்ஸ். விங்கிறது பொட்டன்ஷியல், இங்கிறது எனர்ஜி ஸ்டோர்டு. அடுத்து எனர்ஜி ஸ்டோர்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் சார்ஜ். சரியா? ஸோ நமக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் சார்ஜ் பை பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது தெரியும். கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் டு சார்ஜ் பை பொட்டன்ஷியல். சரியா? ஓகே, அப்போ இதுலேருந்து நான் என்ன பண்ணுறேன், எனக்கு இந்த எனர்ஜி ஸ்டோர்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் இதில் வரணும், கெப்பாசிட்டன்ஸ்லேயே வரணும், சார்ஜ்லேயே வரணும். இந்த பொட்டன்ஷியலுக்கு பதிலாக சார்ஜ் வரணும், அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன்ஸ்லேருந்து அந்த பொட்டன்ஷியலுக்கு பதிலாக சார்ஜ் கண்டுபிடிக்க போகிறேன், அவ்வளோதான். என்ன வரும்? இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோ, இந்த ஈக்குவேஷன்லேருந்து நான் இந்த பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்கிறேன். V is equal to Q by C, பொட்டன்ஷியல் is equal சார்ஜ் பை கெப்பாசிட்டன்ஸ். ஓகேவா? இதை வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன வரும்? எனர்ஜி ஸ்டோர்டு ஆஃப் CV² is equal to என்ன வரும்? நம்ம கிடைக்குமா? அப்போ எனர்ஜி ஸ்டோர்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டன்ஸ் அண்ட் சார்ஜ் எடுத்துட்டோம்னா E is equal to Q² by 2C, ஒரு ஃபார்முலா. அடுத்து மூணாவது இன்னொரு ரிலேஷன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு ரிலேஷன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் வால்யூம். சரியா? ஸோ நமக்கு தெரியும் கெப்பாசிட்டன்ஸ் ஈக்குவல் A எப்சிலான் பை D, அந்த ஃபார்முலா தெரியும். ரெண்டு பிளேட்டுக்கு இடைப்பட்ட ஏரியா, ரெண்டு பிளேட்டுக்கு இடைப்பட்ட திக்னஸ், அதை வச்சு நம்ம கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிக்கலாம். டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். ஓகேவா? ஸோ நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம ரிலேஷன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் ரிலேஷன்ஸ் தெரியும் நமக்கு. நான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் படிச்சிருப்போம், ரிலேஷன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல் ரிலேஷன்ஸ். என்னது? E is equal V by D. இங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்ட், விங்கிறது பொட்டன்ஷியல், டிங்கிறது டிஸ்டன்ஸ். இது நமக்கு தெரியும், ரிலேஷன்ஸ் பிட்வீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ இந்த 2 ஈக்குவேஷன் என்ன பண்ணுறேன் அப்படின்னா E is equal half CV², அந்த ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணுறேன். இப்போ என்ன கிடைக்கும்? half இன்டூ கெப்பாசிட்டன்ஸ்க்கு பதிலாக A எப்சிலான் பை D, பொட்டன்ஷியலுக்கு பதிலாக E இன்டூ D, பொட்டன்ஷியலுக்கு பதிலாக E இன்டூ D. அப்போ என்ன E² D² கிடைக்குமா? ஸோ இதை சிம்பிளை பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? இதை சிம்பிளை பண்ணோம்னா half இன்டூ ஏரியா எப்சிலான் E² D கிடைக்குமா? ஏரியா இன்டூ D, ஏரியா திக்னஸ் நமக்கு தெரியும். வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டூ திக்னஸ், A இன்டூ D. அப்போ இந்த A இன்டூ Dக்கு பதிலாக வால்யூம் சப்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா இது கிடைக்கும், ஆஃப் எப்சிலான் E² இன்டூ V. இந்த விங்கிறது வால்யூம், இந்த ஸ்மால் விங்கிறது பொட்டன்ஷியல்.
ரெண்டே போட்டு குழப்பிடக்கூடாது. சரியா? இந்த கேபிட்டல் விங்கிறது வால்யூம் சொல்லக்கூடியது, இந்த ஸ்மால் விங்கிறது சொல்லக்கூடியதுனா பொட்டன்ஷியல் சொல்லக்கூடியது. இதுதான் ஃபார்முலாஸ். ஓகே, இதான் ரிலேஷன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெபாசிட்டர்ஸ் ரிலேஷன்ஸ். அடுத்து கடைசியா ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் லிஸ்ட் பண்றேன், அதை கொஞ்சம் கோத்ரூ பண்ணுங்க, கொஞ்சம் பாஸ் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ் பண்ணி என்ன பண்ணுங்க, அந்த ஃபுல்லா எல்லா கொஸ்டினையும் ரீட் பண்ணுங்க. ஒரு தடவை ரீட் பண்ணி உங்களால் சால்வ் பண்ண முடியுதுன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. நம்ம அந்த கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு இந்த கொஸ்டின் நம்மளால சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க. சரியா? ஓகே, நீங்க பாத்துட்டீங்க உங்களுடைய ஆன்சர்ஸ். நம்மளுடைய ஆன்சரை சொல்றேன், நீங்க நம்மளுடைய ஆன்சர் சொல்றதுக்கு முன்னாடி உங்க ஆன்சர் நீங்க அதை போட்டு வச்சுக்கோங்க. உங்க ஆன்சர் நீங்க செஞ்சு முடிச்ச பிறகு நம்ம ஆன்சரை கம்பேர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெஸ்டா இருக்கும். சரியா? ஸோ நம்மளுடைய ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஆப்ஷன் ஏ, செகண்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, தேர்ட் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் பி, ஃபோர்த் பி, ஃபிஃப்த் வந்து ஆப்ஷன் ஏ. இதுதான் நம்மளுடைய ஆன்சர்ஸ். இதே ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கான்னு பாருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்க ஆன்சர்ஸ், அதாவது நீங்க தப்பு, என்னுடைய ஆன்சர்ஸ் எது தப்பு நீங்க நினைச்சீங்கன்னா அதை சொல்லுங்க, நம்ம கரெக்ட் பண்ணிக்கிடுவோம். இல்லை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு, இந்த டிஸ்கஸ் பண்ண கண்டென்ட்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா இந்த வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. இல்லை நம்ம என்சிடென்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்கு, அதில் உங்க டவுட்டை போஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கான டவுட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ணுறோம். ஓகேங்களா? கண்டினியூஸாக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க. டெஃபினட்டாக ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ்ல உங்களால் நல்ல ஸ்கோர் எடுக்க முடியும். ஓகேங்களா? குட், தேங்க்யூ. Thanks for watching. Click the subscribe button and hit the bell icon for notification. Like, comment and share.